சூடாக இருக்கிற முட்டையோட தோலை உடனே உரிக்க முடியாது. அது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு அதில் இருக்கக்கூட சூடான தண்ணியை கீழே ஊற்றிட்டு கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா முட்டையை இந்த மாதிரி 2 தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறமா அது உள்ளே போட்டு விட்டுருங்க. இப்போ இது உடனே ஆறிடும். அது மட்டும் இல்லாமல் இதோடைய தோலும் ஈஸியாக உரிக்க வரும். சில நேரம் முட்டையோட தோல் உரிக்கும் போது அந்த முட்டையும் சேர்ந்து பிஞ்சிக்கிட்டு வரும். ஸோ இது ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. முட்டையோட தோலை ஈஸியாக கழண்டு வரதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சார்ஜர் ஒயரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாதாரண கயிறை விட இந்த மாதிரி சார்ஜர் ஒயர் தான் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வீட்டில் தொடப்பெல்லாம் வந்து நம்ம பெருக்கிக்கிட்டே இருக்கும்போது அதுலேருந்து ஒவ்வொரு குச்சியாக உடஞ்சி விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி சார்ஜர் ஒயரை நம்ம நடுவில் கட்டி விட்டுலாம். சில தொடப்பங்களில் ஆல்ரெடி அதில் கம்பி கட்டியே வரும். சில தொடப்பங்கள் அந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த சார்ஜர் ஒயர் நமக்கு ஒரு கம்பி மாதிரி வேலை செய்யும். கழண்டு விழுகக்கூடிய இந்த மாதிரி குச்சியை கூட நம்ம நடுவில் சொருகி விட்டுட்டு இந்த சார்ஜர் ஒயரை நம்ம கட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி கட்டுறதுனால தொடப்பம் ரொம்ப நாளைக்கு வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.